வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரட்டை, பரட்டை, ஐக்கொல்லி, கைக்கொல்லி, ஜோலி இந்த திமுகவுக்கு சொம்படிக்கிற 200 ஓபிங்களுக்கு தான் அந்த வீடியோ. விஜய் ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்து சீட்டில் உட்காந்து ஒரு 15 நாள் தான் ஆகுது. இன்னும் அவர் ஆட்சியில் என்னென்ன குறைகள், என்னென்ன நிறைவுகள், எதை எதை பண்ணணும் அப்படின்ட்டு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம திமுக ஆட்சி நல்லா கஜானாவை சுரண்டி வயிச்சு நக்கிட்டு போயிருக்குது. அது எல்லாருக்கும் தெரியும். அவங்க காசு கொடுத்தாங்க, திமுக ஆட்சியில் 2500 கொடுத்தாங்க, எல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க அப்பாவோட காசு இல்லை, எல்லாம் பொதுமக்களுடைய காசு. இப்போது தவேக தலைவர் விஜய் அவர் இப்போது சிஎம்மாக வந்தது, மக்களுக்கு செய்வேன்னு அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கஜானா காலியாக இருக்குது, வேறு வெள்ளை அறிக்கை கொடுத்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை பண்ணி அது செய்யலாம். 6 மாதமாக ஆகலாம், 1 வருஷமாக ஆகலாம், ஏன் 2.5 வருஷம் வரைக்கும் திமுக என்னத்தை கிழிச்சது? 2500 வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தது. என்ன சொன்ன உடனே எல்லாத்தையும் ஆட்சி அப்படியே செஞ்சு கிழித்த மாதிரி இன்றைக்கி திமுக அலப்பிட்டு இருக்குது. உதயநிதியும் இன்றைக்கி பார்த்தாக்கா தாவேச ஆட்சியில் பாலியல் நடக்குது. ஏன் உங்கள் அப்பா ஆட்சியில் பாலியலே நடக்கலையா? உடனே அந்தந்த நேரத்துக்கு அந்தந்த ஸ்டெப் எடுத்து அப்படியே தமிழ்நாடு பாலியல்னால் தெரியாத அளவுக்கு ஆட்சியை விட்டுட்டு போனீங்களா? உங்களெல்லாம் தரக்குறைவாக பேசி என் மரியாதைக்கு எடுத்துக்க நான் விரும்பலை. கேவலமானவங்க நீங்கள் இந்த ஆட்சிக்கு வரவே கூடாதுன்னு தான் இந்த தடவை 75 வருஷமாக கட்சியை இளைய தளபதி விஜய் வந்து உங்களுக்கு கவிழ்த்து போட்டார். நல்ல வேலை உங்களை மெதிக்கலை. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ஆட்சியில் நீங்கள் இத்தனை வருஷம் ஆண்டீங்க, ஒரே கட்சிக்கு நாங்கள் இப்படி தான் ஓட்டு போட்டு பார்த்து எங்களுக்கும் சீப்போன்னு போயிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். அதனால தான் இன்றைக்கி தாவேக்காவை முதலமைச்சராக இளைய தளபதி அவர் உட்கார வச்சோம். இன்றைக்கி அவர் சிஎம்மாக உட்காந்துருக்குது. உங்களுக்கு பிரச்சனை. அவர் சிஎம்மாக இன்றைக்கி வந்த ஒரு மனுஷன் உங்களை கவுத்து போட்டு மெரிச்சார் அப்படின்னு சொன்னால் வெக்கமாக இருந்தால், அசிங்கமாக இருந்தால் நாண்டுக்குன்னு தொங்கிடுங்க. அதை விட்டுட்டு விமர்சனம் பண்ணுறது, இன்னும் உங்கள் ஆட்சியில் நடக்காத ஒரு பாலியல் விஜய் ஆட்சியில் நடந்துருது. உடனே எடுத்தார், ஸ்டெப்பு வச்சார், அரெஸ்ட் பண்ணார், பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, தண்டனையை அதிகப்படுத்தினார். உடனே கண்டுக்கல போகல, விஜய் ஆட்சி பண்ணுறது சரியில்லை. நீங்கள் மட்டும் என்ன ஆட்சி பண்ணி கிழிச்சிட்டிங்க? இந்த அரட்டை, பரட்டை, சுருட்டை, கிட்னி திருடி எல்லாத்தையும் 200 ரூபா காசு கொடுத்து பேச வைக்கிறீங்க. நீங்கள் யாருன்னா வச்சு பேச வைங்க. நைட்டு 12 மணிக்கு கரண்ட்டு கட் ஆகுது. 1-2 நிமிஷத்தில் ஏஞ்சி வெளியில் வந்து பார்க்குறேன், 10 பேர் கம்பத்திட்டு நிற்கிறான். ஏற்கனவே பிளான் பண்ணி நான் ஏற்கனவே கரண்ட்டு கட் ஆகிடுச்சுன்னு சொன்னேன், இப்போ தான் வரும்னு சொல்லி ஃபோன் பண்ணுறான். ஒரு 2 நிமிஷத்தில் எத்தனை பேருக்கு ஃபோன் போட்டு வர சொல்லலாம்? நீங்களே காசு கொடுத்து கரண்ட் கட் பண்ணுறது, நீங்களே காசு கொடுத்து கொலை பண்ண சொல்கிறது.